அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் யாரை அப்படிங்கிற கேள்வி எழுது. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், திரு ஓபிஎஸ்ஸை அண்ட் திருமதி சசிகலாவை அவங்க 2 பேரும் ஒன்றிணைக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ புகழேந்தியை ஒன்றிணைக்க வேண்டாமா, இன்னொரு கேசி பழனிசாமி இருக்கிறாரு அவரை ஒன்றிணைக்க வேண்டாமா, ஜேசிடி பிரபாகர் இருக்கிறாரு அவரெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் இங்கேருந்து அந்த பக்கம் போனார்னா அப்போ இருக்கிற அதிமுகவை உடைக்கிறதா, உடைஞ்ச அதிமுகவை சேர்க்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் அங்கே போயிருக்கிறாரு, நாளைக்கு வந்து அவர் கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேசியிருக்கிற தருணத்திலோ அல்லது ஹார்ட்லி பை டுமாரோ வந்து கட்சியிலேருந்து நீக்கப்படுவார்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும், இல்லாட்டி வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும், ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு சீனியர் மோஸ்ட் அப்படிங்கிறனால உங்களை ஏன் கட்சியிலேருந்து நீக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கூட அனுப்பலாம். அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் தெரிஞ்சு தான் முழுக்க போகிறார். இன்றைக்கி தெளிவாக நாள் குறிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு வந்து எப்படியும் திரு ஓபிஎஸ் வருவார், திரு டிடி வருவார், திருமதி சசிகலா வராங்க. ஸோ 3 பேரும் வரப்போகிற கேரண்டி. அப்போ ஒரே ஒரு செங்கோட்டையன் மட்டும் உள்ளே வந்தாருன்னா இது ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். அப்போ வந்து தேவர் ஜெயந்தியை பின்னுக்கு தள்ளி இந்த திரு செங்கோட்டையன் அவருடைய வருகை வந்து ரொம்ப முக்கியமாகுது. அப்போ வந்து நாங்கள் ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொன்னாங்கன்னா எது ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி மேலே தான் எங்களுக்கு வருத்தம். எங்களுக்கு இடிஎம்கே மேலே தான் வருத்தமே தவிர ஏடிஎம்கே மேலே வருத்தம் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எங்களுக்கு எதிரி, அவர் தான் எங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாரு, வேற யாருமே கிடையாது அப்படின்னா மற்றவர்கள்லாம் உடன்படுறாங்களான்னு பார்க்கணும். நமக்கு வந்து திரு செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாரு.